இந்த டேஸ்ட் ஆஃப் லாரன்ஸோட 25th இயர் போல இருக்குது. இது வந்து நம்ம ஊர் எக்ஸிபிஷன் மாதிரி தான் கிட்டத்தட்ட. Oh. Thank you. கிடையாச்சு போகலாம். இங்கே கனடாவில் வந்து சம்மர் ஆரம்பிச்சிட்டா ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல், கரிபியன் ஃபெஸ்டிவல், ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய நடக்கும். இங்கே வந்து லாரன்ஸ், டேஸ்ட் ஆஃப் லாரன்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு போய் பார்க்கலான்னு. இந்த டேஸ்ட் ஆஃப் லாரன்ஸோட 25th இயர் போல இருக்குது. இது கிட்டத்தட்ட நம்ம ஊர் எக்ஸிபிஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ரைட்ஸ் இருக்குது, இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது. அது இல்லாமல் நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அந்த டான்ஸ், மியூசிக் அந்த மாதிரிலாமும் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். அது தவிர வேறு என்ன இருக்கும்னு போய் தான் பார்க்கணும். வாங்க போகலாம். ஓகே, போன உடனே வந்து டாக் வச்சு ஷோஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த ஷோவை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரைட்ல போனா நிறைய பசங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு நிறைய வச்சிருந்தானுங்க. டேஞ்சர் ஜோன் நினைக்கிறேன். இது கெரோசல் ரைட்ஸ், அப்புறம் அந்த ப்ளோன் அப் கேசல் மாதிரி, அப்புறம் அதுல ஸ்லைட்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த நம்ம ஊர் எக்ஸிபிஷன்லாம் இதை தூக்கி இங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பொம்மை கொடுப்போம், இந்த ரிங் போட்டீங்கன்னா பொம்மை கொடுப்போம், அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஷாப்ஸ் நிறைய இருக்கு. ஐ திங்க் இதுக்கு எங்கேயாவது டிக்கெட் வாங்குறதுக்கு கண்டிப்பா இருக்கணும். அங்க இருக்கு பாருங்க, அங்கதான் போய் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வந்து $35 போட்டிருக்கான். எத்தனை ரைட், அன்லிமிட்டட் ரைட் பாஸ் கொடுத்துருக்கான். சோ ஐ டோன்ட் நோ எவ்வளவு தருவானுங்கன்னு. ஒரு டிக்கெட் வந்து $6 போட்டிருக்கான். $35 வாங்கிட்டா அன்லிமிட்டட் எதுல வேணாலும் போலாம் போல இருக்கு. தெரியல. பட் ஆனால் நிறைய ரைட்ஸ் வச்சிருக்கான். எல்லாத்துலயும் போவோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த $35 இது வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு ரைடுக்கு மட்டும் போறது அந்த $6 கொடுத்து வாங்குறது வந்து வேஸ்ட் தான் தோணுது. அங்க வந்து ஏடிஎம் மிஷின் வச்சிருக்கான், நடமாடும் ஏடிஎம் மிஷின் இருக்கு. ஸோ ஐ திங்க் நிறைய இடத்துல வந்து கேஷ் தான் எடுப்பானுங்க, கார்டு எடுக்க மாட்டாங்க நிறைய வெண்டர்ஸ் நினைக்கிறேன். அதனாலதான் இங்க வச்சிருக்கான். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேண்டி ஷாப் மாதிரி இருந்தது. ஒன்னும் இல்ல, ஆப்ல வந்து கேண்டிக்குள்ள டிப் பண்ணி எடுத்து வச்சிருப்பான். இந்த கரீபியன் ரெஸ்டாரண்ட்ல பாருங்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத வெளியிலே டிஸ்பிளே பண்ணி வச்சு அதுல நேமும் எழுதி ரேட்டும் எழுதி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இங்க இருக்க ஸ்டால்ஸ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரியே தெரியல. ஏன்னா நிறைய பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி, கார் அந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டால் போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்காஷியா பேங்கோட ஸ்டாலு. நம்ம லக்கு தான், நம்மளுக்கே ஆல்ரெடி தெரியும்ல. பாருங்க எவ்வளவோ இருக்கு அதுல வந்து. ஆனா எனக்கு வந்திருக்கிறது வந்து மீட் த அட்வைசர். ஆல்ரெடி எல்லாம் போயிட்டு தான் இருக்கு அங்க பணம். இப்ப வேற எதுக்கு அட்வைசரை மீட் பண்ண சொல்றாங்கன்னு தெரியல. சரி, அவங்க போனா போதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோல்ஃப் பேட் விளையாடுறதுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மாஸ்டாவோட இது இருக்கு. ஐ திங்க் சில கார்ஸ் எல்லாம் வந்து ஷோ பண்றதுக்காக வச்சிருக்கான். இல்ல இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பெருசா ஒண்ணும் கார்லாம் பத்தி தெரியாது. இதுல பூட் ஸ்பேஸ் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. படுத்து தூங்கிட்டே போலாம் போல இருக்கு. மாஸ்டர் அதுல ஒரு பேக்கும் கொடுத்தான், லஞ்ச் பேக் மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்துட்டு போறது எல்லாருக்குமே, வரவங்க எல்லாருக்குமே கொடுக்குறான். எதுவும் லக்கி ஸ்பின் மாதிரி எல்லாம் வச்சு இல்ல. ஸோ டாய்ஸை கடந்து வந்ததுக்கு அப்புறம் இதுதான் நிறைய இருந்தது. ஃபுட் ஸ்டால்ஸே இன்னும் வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஏதோ மியூசிக் அகாடமிக்கு ஒரு ப்ரோமோக்காக இந்த ஸ்டால் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஃப்ரண்ட்லேயே அவங்க என்ன ரிலேட்டடாக பண்ணிட்டு இருக்காங்களோ, மியூசிக்னா மியூசிக், டான்ஸ்னா டான்ஸ் ஆடுற மாதிரி, இல்லை வந்து டிஃபென்ஸ், கராத்தே அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அதுனா அந்த மாதிரி ஃபைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரண்ட்லேயே. Thank you.
இந்த இடத்துல தான் கியூ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு அம்மா அவங்கள கேப் எப்படி போடுங்கன்னு சொன்னாங்க. இது என்ன ஸ்டால்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பேசிக்ஸுங்கிறது இங்கே ஒரு கிராசரி ஷாப் மாதிரி. அதனால தானோ என்னவோ சொல்லிட்டு கியூ பயங்கரமாக நினைச்சு லைனில் நிற்கிறவங்க எல்லார்கிட்டையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மொபைலில் வந்து ஏதோ ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கூப்பன் கொடுத்தாங்க, $10 ஆஃபரு. இதெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் நினைக்கிறேன். ஃப்ரண்ட்ல போனால் ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் எவ்ரி ஷெல்ஃப்ல வந்து 3 டார்கெட்ஸ் இருக்கு. ஐ திங்க் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சம்திங் இருக்கு. நம்மளுக்கு வந்து அதுல தூக்கி எறிகிறதுக்கு ஒரு ஸ்டஃப் கொடுக்குறாங்க. அது 6 என்னவோ கொடுக்குறாங்க. அதுல 3 or 4 நம்ம வந்து கரெக்டா எய்ம் பண்ணி அந்த இதில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எகெயின் அந்த $10 கூப்பன் கொடுக்குறாங்க. ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆக்சுவலி விஜய் வந்து கொஞ்சம் கரெக்டா எய்ம் பண்ணி போடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் விஜய் ஒன்று கூட போடல. அட்லீஸ்ட் நான் ஒன்னாவது போட்டேன். அடுத்தது நம்ம பிஎம்ஓங்க. நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட் வேலை பார்த்தேன். Good one. What's it? Water bottle. Okay. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூ கலர் ஸ்டார் வந்திருக்கு. அதிசயமாக இருக்குது. என்னன்னு கேட்டதுக்கு வாட்டர் பாட்டில்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சரி ஓகே, நம்ம பசங்க எப்படி நிறைய வாட்டர் பாட்டில் தொலைப்பானுங்களே, ஒன்று வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லி அதையும் வாங்கி வச்சுட்டேன். ஆக்சுவலி இங்கே வந்து 1:30க்கு பெல்லி டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கரெக்டாக 1 o'clock இங்கே வந்தோம். பட் எங்கே அந்த ஸ்டேஜ்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே மெதுவாக வந்ததுனால இந்த டயத்துக்கு தான் இங்கே வந்து சேர்ந்தோம். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கராத்தே பண்ணி காமிக்கிறாங்க. விஜய் பயங்கர அப்செட், அதுக்காக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவசரமாக எடுத்து ஃபோனை பார்த்தாங்க. அடுத்த பெல்லி டான்ஸ் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 3:30க்குன்னு போட்டிருக்கான். ஸோ அந்த டயத்துக்கு கரெக்டாக வந்துடணும் அடுத்து இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்புறத்துல இருந்து தாங்க நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகன், சைனீஸ், மிடில் ஈஸ்டர்ன் வச்சிருக்கான், கெனடியன் இது வச்சிருக்கான், பிலிப்பினோ வச்சிருக்கான், கரீபியன் வந்து நிறைய வச்சிருக்காங்க. கூட்டம் பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஈவினிங் ஆக தான் கூட்டம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். நாங்கள் மத்தியானமே வந்துட்டதுனால ரொம்ப கூட்டம் இல்லை. இந்த ஆக்டோபஸ் அண்ட் ஸ்குவிட் அந்த கியூவர்ஸ்ல வச்சு பண்ணி கொடுக்குறான்ல, அது வந்து நிறைய இடத்துல இருந்தது. அதே மாதிரி சைனீஸ் ஸ்டால்ஸும் நிறைய இருந்தது. அதில் வந்து ஒரு ஷெல்லுக்குள்ள ஏதோ பண்ணி வச்சிருந்தான். பார்க்க நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியல. நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டாங்க. அது வந்து 2 $20 வேற சொன்னா. அதுலனா பெருசா ஒன்றும் ஸ்டஃப் இல்லை, ஆனால் ரேட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொன்னா. ஸோ நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரையல் பார்க்கல. அதுக்கு அடுத்து நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வைல்டு கார்ஸ் மாதிரி வச்சிருந்தான். இந்த கரீபியன் ஷாப்ல வந்து பயங்கர கியூவா இருந்தது. மேபி அவன் லேட்டாக கொடுக்கறதுனால இவ்வளோ கியூ அப் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. வேற எங்கேயும் இவ்வளோ கியூ இல்லை. இது வந்து கோல் பாட் அப்படின்னு போட்டிருக்கான். வித்தியாசமாக இருக்கே, நம்ம ஊரில் தார் கலக்கிற டின் மாதிரி ஏதோ வச்சிருக்கானேன்னு நானும் கூட போய் பார்த்தேன். ஆனால் அதே பார்பிக்யூ தான். அந்த செட்டப்பை வந்து அந்த டின்னுக்குள்ளே வச்சுருக்கான். அதனால் வித்தியாசமாக இருந்தது. டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரில. ரொம்ப க்யூவாக இருந்தது. நாங்கள் அதனால அங்கே வாங்கலை. எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு தான் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு இருக்கோம். கடைசியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இந்த மொபைல் வாஷ்ரூம்ஸ் வச்சுருப்பான். நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஹேண்ட் வாஷ் வந்து நான் பார்த்ததில்ல. மொபைல் ஹேண்ட் வாஷு காலை வச்சு ப்ரெஸ் பண்ணணும் போல இருக்கு தண்ணி வரத்துக்கு. அதுக்கப்புறம் 3:30 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நாங்கள் அந்த டிடி பேங்க் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். அங்கே வந்து பெல்லி டான்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு 2 அம்மா ஃபுல்லாக கவுன் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு அம்மா வந்து ரியல் பெல்லி டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறமா கிளம்பி மெயின் ஸ்டேஜ் பக்கம் வந்தோம். மெயின் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடந்துட்டு இருந்தது. நல்லா பவர்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அது கடைசியாக நாங்கள் ஒரு பிலிப்பினோ கடையில் போயிட்டு வாங்க ஆரம்பித்தோம். அது வந்துட்டு என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க் சட்டை மாதிரி ஒரு ஸ்கியூவர்ஸில் வச்சது ஒன்று, ஷ்ரிம்ப் வடை மாதிரி ஒன்று வச்சுருந்தான். ஷ்ரிம்ப்லன்னு சொன்னால் அது என்னதுன்னு கேட்டதுக்கு வடைன்னு சொன்னால் அது பேர் தெரியல. அதனால் ரொம்ப காஞ்சி போய் அவ்வளோவா நல்லா இல்லை. அப்புறம் சின்னவன் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருந்தா எனக்கு ஏதாவது ட்ரிங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீன் கலர் பண்டன் ட்ரிங்க் ஒன்று அதை வந்து வாங்கி கொடுத்துட்டோம். அது வந்து வீட்டில் நான் பண்ணுவேன், செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே ரொம்ப தண்ணியாக இருந்தது, இருந்தாலும் அதை குடிச்சிட்டு இருந்தாவன். அதுக்கப்புறம் டம்ப்ளிங்ஸ் மாதிரி ஒன்று வாங்கினோம். ஸோ இந்த ஐட்டம் பேர்லாம் எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டாக்கோஸ் வேணும் அப்படின்னு சொன்னான் பெரியவன். சரின்னு சொல்லிட்டு அது ஒரு மெக்சிகன் ஷாப்பில் போய் வாங்கினோம். அங்கே பெருசாக கூட்டமே இல்லை, ஆனால் அந்த டாக்கோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்ல ஜூஸியாக பண்ணியிருந்தாங்க அவங்க. இங்கே ஆக்சுவலி கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, பேக்ஸ் அந்த மாதிரி ஷாப்ஸும் வச்சுருந்தாங்க. ரேட்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. மெட்டீரியலுமே குவாலிட்டி
குவாலிட்டியுமே அவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோங்க. ரிட்டர்ன் வரும்போது இந்த பேக் சைடு வந்தால் பாருங்கள் எல்லாம் ஜென்ரேட்டர்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு குப்பை போடுறதுக்கு இவ்வளோ டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஆல்ரெடி இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக கொண்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இடத்துல என்னெல்லாம் லாபம் இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நிறைய வேஸ்ட் இந்த மாதிரி வருதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஓகேங்க, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.